விஜய் வந்து எரும மாடுகளை எந்த நாட்டுல நாங்க வாழ்ந்தாலும் நாங்கள் அகதிகள் தான். நாம் தமிழரை வெற்றி பெற செய்யுங்க. சீமானிடம் சொல்லுங்க, உங்களிடம் தான் நான் விட்டுட்டு போறோம் சொன்ன வாக்கியத்துக்கு அமைவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழன் தன்னுடைய அந்த பிரதேசத்தை தான் ஆள வேண்டும் என்பது அவருடைய ஒரு கொள்கை. 2009ஆம் ஆண்டு ஒரு தமிழக மண்ணிலே, தாய் தமிழக மண்ணிலே தலைவர் பிரபாகரன் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தேடி தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, சீமானாக்கு பாக்கு போடுங்க. சரியா? அவரை முதல்ல ஜெயிக்க வைங்க. திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி மற்ற கட்சிகள் தங்களுடைய வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் விவசாய சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள். ஃப்ரீயா தராங்க, பின்னாடி பெரிய ஆப்ப வைக்க போறாங்கன்றத ஃப்ரீயா தராங்க. உண்மையின் நேர்மையுமாக அந்த நாட்டை ஒருவன் ஆண்டால் அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு இன்னொரு பிரித்தானியாவாக மாறிவிடும். அந்த மூவருக்கும் நாம் தமிழர் கட்சி லட்சம் சொந்தங்கள் உறவுக்காரர்களாக இருக்கின்றார்கள். மிகவும் வேடிக்கையானது, கேளிக்கையானது. வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. என் பேர் நாதன். நாங்கள் இன்றைக்கு இங்கே பிரித்தானியா மண்ணில் நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒரே காரணம், வருகின்ற 23ஆம் தேதி இந்த சட்டமன்றத்துக்கான தேர்தலை சந்திக்குது நாம் தமிழர். அன்பார்ந்த உறவுகளே, நான் ஒரு ஈழத்தமிழ் மகன். இன்று நாங்கள் இந்த நாட்டில் அகதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நாம் தமிழரோட சீமானொன்னையோட நின்று கொண்டிருக்கிறதுக்கான ஒரே காரணம் அதுதான். நாங்கள் இன்றைக்கு நாடின்றி பல இடங்களை அகதிகளாக திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் அகதிகள் தான். எமக்கான ஒரு அரசியல் உரிமையோ எமக்கான ஒரு தேசமோ இல்லை. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கான ஒரு களம் ஒன்று அங்கே இருக்குது. அது 2009 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, அது இந்த உலகத் தமிழர்கள் எடுத்து காட்டுனதுக்கு அத்தாட்சியாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர். இந்த நாம் தமிழருக்கு அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் வாக்களிக்கணும். வாக்களித்து நாம் தமிழர் வென்றே தீரணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பு, தமிழ் இனத்துக்கான பாதுகாப்பு. அதை உணர்ந்து கொண்டு அன்பார்ந்த உறவுகளே, நீங்க 23ஆம் தேதி வாக்ககத்துக்கு செல்வதற்கு முதல் நீங்க வீட்டுல இருந்து உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட பேர பிள்ளைகளையும் பாருங்க. அதுகளுக்கு என்னத்தை செய்ய போறீங்கன்றதை உணர்ந்து கொண்டு நீங்க வாக்ககத்துக்கு போங்க. அந்த பிள்ளைகளுக்கு வலிக்கணும் என்று சொன்னா நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இல்லைன்னு சொன்னா வாய்க்கு அரிசி போடணும் என்று சொன்னா நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். பிரித்தானியிலிருந்து நாதன். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். இன்னைக்கு நாடாளுமன்ற சதுக்கத்திலே ஐயா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுடைய சிலைக்கு அருகாமையிலே கீழே நின்று நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம். உலகத் தமிழராக, ஈழத்தமிழரும் தமிழ்நாட்டு தமிழருமாக சேர்ந்து உலகத் தமிழராக இன்றைக்கு கூடியிருக்கிறோம். ஐயா சர்ச்சில் அவர்களுடைய சிலைக்குள் இருந்து பேசுவது என்பது அவர் எடுத்த அந்த ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு வடிவத்தினுடைய விடயத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்பது என்பது 2009ஆம் ஆண்டு எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டது அல்லது தற்காலிக ஒரு முடிவுக்கு வந்த என்ற நிலையில நாங்கள் இவ்வளவு காலமாக பல இடங்களிலும் சின்ன பின்னமாக்கப்பட்டு இன்றைக்கு சிதைந்து போயிருந்தாலும் கூட எங்களுக்குள்ளே உள்ள அந்த உணர்வு என்பது, விடுதலை வெறி என்பது அல்லது விடுதலை உணர்வு என்பது இன்னும் தனியாத ஒரு தாகமாகத்தான் இருக்கிறது. அவை இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற சமூகத்திலே பல சுதந்திர போராட்டங்களுடைய வடிவங்களை பெற்ற இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு ஒரு அறிக்கை செய்கிறோம். நாங்கள் ஈழத்து தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் இனி ஒரு பொழுதும் ஓயப்போவது இல்லை. எங்களுடைய இனத்தின் விடுதலை தான் எங்களுடைய ஒரு நிர்மாணமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. அதனுடைய பார்ப்பட்டு இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற அனைத்து போராட்டங்களும் அனைத்து முறைகளும் எங்களுக்கு நெறிமுறைப்படுத்தப்பட்டு அனைத்துலக அரங்கிலே சரியாக அது நிலைநிறுத்தப்பட்டு அதற்குரிய ஆவண விடயங்களை செய்வதற்காக நாங்கள் இன்றைக்கு குழுமி இருக்கிறோம். ஆக இன்றைய தினத்திலே நடைபெறப்போகிற ஒரு கவன ஈர்ப்பு அந்த போராட்டம் அல்லது கவன ஈர்ப்பு நிகழ்வு என்பது ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கணும். அது ஒரு நிகழ்வாக மாறி எங்களுடைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வுல நாங்கள் குழுமி இருக்கிறோம். இது எங்களுடைய இன்றைய நிலைமை மாத்திரமல்ல, வருங்கால மக்களுடைய
சமூகத்துக்கு கடத்தப்பட வேண்டியது. அதற்காக நாங்கள் ஒரு அடையாளமாக இன்றைக்கு தமிழ் மக்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த தருணத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக இன்றைய தினத்திலே ஒன்றாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பித்து உலக அரங்கிலே எங்களுடைய கவனத்தை வைக்கிற ஒரு கடமையை ஆற்ற, வரலாற்று கடமையை ஆற்ற வந்திருக்கிறோம். நாங்கள் ஈழத்து தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒன்றுதான், ஒரே இனம்தான், ஒரே உணர்வுதான். தமிழ்நாட்டு தமிழ் இனமும் சரியான விடுதலை இல்லாமல் இருக்கிறது. ஈழத்து தமிழினம் இன்னைக்கு விடுதலை இல்லாமல் நாங்கள் அடிமைப்பட்டு பல இடங்களிலும் சிதறப்பட்டு போயிருக்கிறோம். ஆகவே இந்த 2 நாடுகளிலும் உள்ள நம்முடைய இனங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு கொண்ட ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திலே எங்களை இணைத்து கொண்டு இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இந்த முயற்சியும் அடுத்தபூர்வமான ஆக்கப்பூர்வமான விடயங்களும் எங்களுக்கு காலத்தினுடைய கட்டாயமாகவும், காலம் எங்களுக்கு பதில் சொல்லும் என்றும், உலகத்து தலைவர்கள் எங்களை பார்ப்பார்கள், எங்களுடைய சிக்கல்களை கேட்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோமாக என்று கூறிக்கொண்டு அமைகின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகின்ற பலவிதமான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியிலே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவையாக இருக்கிறது. அந்த தேவையினுடைய கனத்தை உணர்ந்து ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வருகிற நன்முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கணும். அவர் எடுத்து வைக்கிற கொள்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய கருத்துக்கள் அருமையானவை, சரியானவை. அவற்றுக்கு ஈழத்து தமிழர்களும் சேர்ந்து நின்று குரல் கொடுத்து தமிழ்நாட்டிலே தமிழருடைய ஆட்சி மலர்ந்து அதனுடைய பிரதிபலிப்பாக ஈழத்திலே அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதனுடைய விடுதலை, தமிழ்நாட்டுடைய விடுதலை ஈழத்து தமிழர்களுக்கும் ஒரு விடுதலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் கூட குரல் கொடுப்பதற்காக வந்து நிற்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் அருமையாக நடைபெறுவதாக என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி. வணக்கம். அன்புறளவுக்கு பிரித்தானியா மண்ணில் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த தேர்தல் 23ஆம் தேதி. அன்பார்ந்த உறவுகளே, விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து நாம் தமிழரை வெற்றி பெற செய்யணும். அதுதான் தமிழ் மக்களுக்கு கடைசியாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நாம் தமிழரை வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். என் வாய் வழிவர தாய்மொழி பேசும் உலகத்தின் வாழும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது புரட்சி வணக்கங்கள். சத்திய இலட்சியத்துக்காக சமய தந்த சரித்திரமாகிவிட்ட மாவீர செல்வங்களின் பாதங்களை பணிந்து தேச விடுதலை எனும் தியாக வேள்வியிலே வித்தாகி போன ஆயிரம் மாவீரர்களுக்கும், அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று தங்கள் இன்னூர்களை வந்தளித்த மினிய பொதுமக்களுக்கும், இந்திய அகிம்சைய மூலம் விடுதலையை பெற்ற அகிம்சா தேசத்துக்கே அகிம்சையை போதித்த எங்கள் உயிர் அம்மா அன்னை பூவதி அம்மாவுக்கும் எனது புரட்சிகர வீர வணக்கம். நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும். அன்பான உலகத் தமிழர்களே, தேசிய தலைவரை உலகத் தமிழர் உள்ள அத்தனை பேரும் தேசிய தலைவர் மேத வேறுபிள்ளையார் அவர்கள் ஆழமாக நேசிக்கிறார்கள். அதே தேசிய தலைவரின் முப்பெரும் தளபதிகள் ஒருவரான கடற்புலிகளின் சிறப்பு தளபதி கர்னல் சூசி அண்ணா திட்ட தெளிவாக தனது இறுதி நேரத்திலும் இறுதி பல விழுப்புண்களை ஏந்திய நிலையிலும் சீமான் அண்ணிடம் சொல்லுங்க, உங்களிடம் தான் விட்டுட்டு போறோம் என்ற சொன்ன வாக்கியத்துக்கு அமைவாக அன்று ராமேஸ்வரத்தில் முதலாக ஓங்கி ஒலித்த எங்கள் உயிர் அண்ணன் சீமானின் குரல் இன்று வரை கொண்ட கொள்கையில் தவறாமல், இலட்சியத்திலிருந்து விடுபடாமல், யாருடனும் திராவிட இந்திய தேசிய கட்சிகளுடன் கூட்டணி சேராமல், நாம் தமிழர் என்ற அடையாளத்துடன் உலக பெரும் மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக இன்று வரை சமரசமின்றி என்ற உணர்வுடன் தொடர்ச்சியாக போராடி வரார்கள். ஆகவே உலகத் தமிழராகி நாம் எமது தேசிய தலைவரையும் எமது மண்ணையும் அழித்தொழிக்கப்பட்ட எமது மக்களுக்கான நீதி வேண்டிய பயணத்திலே உலகத்தில் அத்தனை தமிழர்களும் கை சேர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஏன் இன்று நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும்? எமக்கென்று ஒரு விடுதலை வேண்டும், எமது அழித்தொழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வேண்டும். அன்று 2009ஆம் ஆண்டு ஒரு தமிழக மண்ணிலே, தாய் தமிழக மண்ணிலே மானத்தமிழன் அரசாணையில் இருந்திருப்பானாக இந்த இன அடிப்படை நடந்து கொள்ள விட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதிகாரம் வேற்றினத்தவர்களிடம் எம்மை அழிக்க வந்தவர்களிடம் கையில் இருந்தபடியால் அத்தனை பேருமா சேர்ந்து திராவிட கூட்டமும் காங்கிரசும் ஸ்ரீலங்கா பௌத்த பேரினமாகவும் சேர்ந்து எமது ஈனத்தனமாகவும் கோழைத்தனமாகவும் வீரத்தமிழர்களை வீழ்த்தியது. ஆனால் அன்று தமிழீழத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில வீழ்ந்த கொடியை அதே நேரம் தமிழகத்திலே கையிலே ஏந்தி உலகத் தமிழர்களுக்கு ஒற்றை தலைவன் எமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்பவரை உறக்கமாக கூறி இன்று வரை உறுதியாக கூறி களத்தில் நிற்கும் எமது அண்ணன் சீமானுக்கு உலகத் தமிழராகி நாம் சாதி மதம் கடந்து நாம் தமிழராக ஒன்று சேர்ந்து பலம் செய்ப்போம், அண்ணனை வெல்ல வைப்போம். தமிழ் தாய் வாழ்க, தமிழ் தேசிய தலைவர் வாழ்க, தமிழரின் தாகம் தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகம். நாம் தமிழர். தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டாம் என்றால், இப்ப நமக்கு ஓட்டு மட்டும்தான் நமக்கான உரிமை. அங்க அந்த ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் நமக்கான ஒரு கனவு தேசத்தை கட்டமைக்க முடியும். இத்தனை நாள மாற்று அரசியலுக்கு
நம்ம ஒரு முன்னேற்பாடு செய்ய முடியும். மற்றபடி நம்ம திரும்ப திரும்ப இந்த மாற்று அதிமுக திமுக என்று அதே திராவிட ஆட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. நம்ம கொள்கைகள் நம்ம மக்களின் நலனுக்காக பாடுபடுற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். நமது குரலாக சீமான் அண்ணா நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பார். வர்ற 2026 தேர்தலில், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரித்து தமிழ் மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த முறை பணத்துக்கு வாக்கு செலுத்தாமல் நியாயத்தின் பக்கம் நின்று நேர்மையாக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காகவும் நம் இனத்துக்காகவும் மக்கள் ஓட்டு தேர்தலில் வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் லண்டன்ல இருக்கிற பார்லிமெண்ட் ஹவுஸ்ல கூடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தேடி. இங்க இருக்க கூட்டத்தை பாருங்க. லண்டன்ல இருந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு. நம்ம தமிழ்நாட்டுல சீமான் அண்ணன் ஜெயிச்சே ஆகணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அது ஒண்ணுதான் ஒரே வழி, ஒரே இலக்கு. அதுதான். சீமான் அண்ணனை விட்டோம்னா நம்மளுக்கு நாதி கிடையாது. எல்லாரும் ஒண்ணா சேருவோம், விவசாயிக்கு வாக்களிப்போம். தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். வணக்கம். நாங்க நாம் தமிழரை ஆதரிக்கிறதுக்காண்டி இங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறோம். என்ன எல்லாரும் உணர்ச்சி பூர்வமா கூடியிருக்கிறது காரணம் வந்து நாம் தமிழர் என்ற ஒரு காரணம் தான். அண்ணன் சீமான் வந்து கடைசி வரைக்கும் தமிழரும் நாம் தமிழரோட சேர்ந்து வருங்கால இளைஞர்களுக்கும் இயற்கையும் எல்லாம் விட்டு செல்லணும்ன்ற ஒரே காரணமும் எங்களோட தமிழீழம் சார்ந்து மற்ற இனம் யாரையும் தாழ்த்தாமலும் இத்த வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற நமது அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் சார்பாக வந்து இங்கே நிற்கிறோம். எல்லாரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு நம்மட நாம் தமிழரை ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ. அண்ணன் சீமானுக்கு முதல் கட்டமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட ஈழத்தமிழர் சார்பாகவும் உலகத்தில் உள்ள வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எல்லா தமிழர்கள் சார்பாகவும் சீமான் அண்ணாக்கு முதல் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்து சென்ற அந்த லட்சியத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்று கட்சிகளோட நீங்கள் கூட்டணி சேராம இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் அயராது பாடுபட்டு வாரீங்க. ஸோ அதுக்காக முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த கட்டமா அதாவது இளைய சமுதாயம் தவறான ஒரு வழியில இப்ப போறாங்க. எப்படின்னு சொன்னா டிவிக்கு என்ற ஒரு மாற்று சக்தி, துரோக சக்திக்கு பின்னால போறாங்க ஒரு கொஞ்சம் பேர், கன பேர் இல்லை. ஸோ அவங்களெல்லாம் மனம் திரும்பி, நானும் ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனால் அந்த விஜய் ஃபேன்ஸுக்காக இருந்து கொண்டு தற்குறித்தனமாக முடிவெடுக்காமல் தயவு செய்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய அன்பு சகோதரங்கள், நீங்கள் சீமான் அண்ணாவுக்கு மட்டும்தான் நீங்கள் முதல் தரமாக வாக்கு போடணும். முதல் 15 வருஷமா அவர் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் அவர் சேராமல் அவர் ஒரே கொள்கை தமிழ் தேசியம், அந்த பாதையில் சீமான் அண்ணா போய்கொண்டிருக்கார். தயவு செய்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த முறை சீமான் அண்ணாவுக்கு வாக்கு போடுங்க. அவர் ஜெயிச்சு அவர் ஒருவேளை அவர் சொன்னதை செய்யாட்டிங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வேற யாருக்காவது வாக்கு செலுத்துங்க. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தம்பி என்ற வார்த்தை தான் சொல்லி கொண்டு வரார். ஸோ அவர் அவ்வளவு இன்றைக்கு வரைக்கும் விஜய சீமான் அண்ணா தம்பியா தான் பார்க்கிறார். ஸோ அதை நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் வந்து மனசுல வச்சுக்கொண்டு இந்த முறை சீமான் அண்ணாக்கு வாக்கு போடுங்க. சரியா? அவரை முதல்ல ஜெயிக்க வைங்க. விஜய் வந்து முதல்ல அதை ஒரு அரசியலை லேர்ன் பண்ணட்டும். அவருக்கு வேட்பாளரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கூட தெரியாது. 15 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் மாற்று சக்தியில இருந்தான் டிவிக்கில வந்து, அதாவது டிவிக்கில இருக்கிறாங்க. எல்லாருமே திராவிட கொள்கையை மட்டும்தான் முன்னிறுத்தி கொண்டு போறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் தேசியவாதியா, அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னார். ஆனா திராவிடம் சம்பந்தமா ஒரு கண் அவருக்கு பெரிய கண். அந்த திராவிடம் சம்பந்தமா தான் அவருக்கு முழு யோசனையும் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா தமிழ் தேசியவாதியா இன்னொரு கண் என்று சொன்ன அந்த தமிழ் தேசியத்துக்கான எந்த ஒரு செயற்பாட்டையும் விஜய் அவர்கள் செய்யல. ஒரே புலி சீமான் அண்ணா மட்டும்தான் எங்களுக்கு. தேசிய தலைவருக்கு பிறகு சீமான் அண்ணா மட்டும்தான் உலக தமிழர்களுக்கு தலைவன். நான் இப்ப சொல்லிக் கொள்றேன். தேங்க்யூ. நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டில் இந்த மாதம் அங்கே அந்த தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை மிக தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் தமிழர் கட்சியானது தனது பரப்புரைகளை மிக முக்கியமாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தியும்
தமிழ் மண், நிலம், மலை, காற்று இவை பற்றிய அத்தனை விடயங்களையும் முன்னிறுத்தி தங்களுடைய தேர்தல் பரப்புரையாக தேர்தல் பிரச்சார அந்த ஒரு விடயமாக அவற்றை முன்னிலைப்படுத்திய இதை இந்த அவர்களுடைய கொள்கை தேர்தல் பரப்புரைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உண்மையில் சொல்ல போனால் திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி மற்ற கட்சிகள் தங்களுடைய வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சியினூடாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், தமிழ் தேசியம் என்பது தற்பொழுது தலையாய தேவையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழன் தன்னுடைய அந்த பிரதேசத்தை தான் ஆள வேண்டும் என்பது அவருடைய ஒரு கொள்கை. அது மறக்கப்பட முடியாத ஒரு விடயம். என்னவென்று சொல்லி சொன்னால், இப்பொழுது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், அல்லது ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், அல்லது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், இது தென்னிந்திய மாநிலங்கள். இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள், அந்த மொழியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள், அந்த இனம் சார்ந்தவர்கள் அங்கே ஆட்சியாளர்களாக இருக்கின்ற நிலையில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற்று மொழியை சார்ந்தவர் அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்து, நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து. அந்த வகையில் அந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையையும் அந்த ஒரு கருப்பொருளையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரமானது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக விவசாயம் என்ற ஒரு கருப்பொருளில் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டினுடைய அந்த மாநிலத்தின் வளர்ச்சியானது விவசாயத்தை முன்னிறுத்தியே இருக்கிறது. விவசாயம் தற்சார்பு பொருளாதாரம் என்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பது அடுத்தவர்களுடைய கையை ஏந்துவதல்ல, தன்னுடைய கைகளையே தங்களுடைய விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி, வேளாண்மையை முன்னிலைப்படுத்தி, மலை, கடல், காற்று, மண் இவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்தி, கால்நடைகள் இவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் பரப்புரையானது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாய சின்னம் அதற்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுடைய தமிழ்நாட்டு சமுதாயத்திடம், எங்களுடைய மக்களிடமும் அவர்களுக்கான அந்த கடப்பாடு இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது தமிழீழத்தை பொறுத்தது மட்டுமல்ல, தமிழ் தேசியம் என்பது உலக நாடுகள் சார்ந்த ஒரு விடயம். தமிழினத்தினுடைய இருப்பு என்பது தமிழ் தேசியம். அந்த வகையில் சீமான் அவர்களுடைய கருத்தானது உலக தமிழினம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இது தமிழீழத்திற்கானது அல்லது தமிழ்நாட்டுக்கானது என்று வரையறுத்து விட முடியாது, அது மட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு விடயம் தமிழ் தேசியம் என்பது. அந்த வகையில் சீமான் அவர்களுடைய அந்த கோரிக்கை, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், வந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பதவிகளில் இருக்கலாம், அது எந்த வகையிலும் அது பிரச்சனையாக அமையாது. ஆனால் முதலமைச்சராக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர், தமிழ்நாட்டை ஆள்பவர் தமிழனாக இருக்க வேண்டும் என்பதே நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய அந்த ஒரு கொள்கை. அந்த கொள்கை என்பது உலக தமிழினமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை. அந்த கொள்கையை ஆதரித்து விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழருடைய தலைமையில் ஆட்சியானது உருவாக வேண்டும். அது உலக தமிழினத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனை இந்த இடத்திலிருந்து பிரித்தானியாவின் தலைநகரான இந்த லண்டன் மாநகரத்தின் மிக முக்கிய ஒரு இருதய பகுதியான இந்த பாராளுமன்ற சதுக்க பகுதியிலிருந்து இந்த ஒன்று கூடலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். ஈழத்தமிழர்களாக, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக, எங்களுடைய உறவுகளாக, தாய் நிலமான தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய சொந்தங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக அமைவது ஒன்றே ஒன்றுதான், விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள். நாம் தமிழர் கட்சியை நீங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த முறை தமிழ்நாட்டை ஆள நாம் தமிழர் கட்சியை உங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து செந்தமிழன் சீமான் அவர்களை வலுப்பெறச் செய்து அவர்களுடைய கைகளை பலப்படுத்தி ஆட்சியில் அமர்த்துவது தமிழ் தேசியத்திற்கான இருப்பை நிலைநிறுத்தும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறோம். நாம் தமிழர். தமிழகத்தின் மாற்று அரசியலை நோக்கி 15 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள்
தமிழர் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எளிய மக்களின் சின்னம் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பீர் என்று மாற்றம் காரைக்குடியிலிருந்து தொடங்கட்டும். காரைக்குடியிலிருந்து தொடங்கிய மாற்றம் தமிழகம் முழுவதும் தொடங்கட்டும். 2026 அண்ணன் சீமான் வழியில், அண்ணன் மேதகுவே பிரபாகரன் வழியில் ஆட்சி அமையட்டும் என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டுக்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர், மேதகுவே பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இது எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இப்போ புதுசாக டிவிக்கே வந்திருக்குன்ட்டு அதுக்கு போடுறீங்க. ஐடியாலஜி செக் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்கன்ட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ ஃப்ரீயாக தராங்க, பின்னாடி பெரிய ஆப்பை வைக்க போகிறாங்கன்ட்டு தான் ஃப்ரீயாக தராங்க. நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கோல் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் அதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இது பண்ணுங்க. நம்ம நாட்டை வளர்ப்போம், நம்ம தமிழை வளர்ப்போம். கடந்த 2500 வருடங்களுக்கு பிறகு வந்து எங்களோட மண்ணில் வந்து புலிக்கொடி வந்து பறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை வந்து இப்போது சீமான் அண்ணா மூலம் வந்து இப்போ விருட்சமாக வந்திருக்கிறது. திராவிட கட்சிகளை அடித்து நகர்த்தி சீமான் அண்ணா 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று ஈழத்தமிழர் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனது பேர் மேடம். என்னன்னு சொன்னால், அமெரிக்காவை நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவில் பழைய குடிகள் வந்து எப்படி அழிச்சாங்கன்னு சொல்லி அந்த எரும மாடுகளை இல்லாமல் பண்ணித்தான் அந்த நாட்டை வந்து, அந்த மக்களை வந்து அழிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டா, ஆஸ்திரேலியாவில் வந்து பல குடிகளுக்கு அங்கே வந்து பியர் இதுகள் வந்து ஃப்ரீ அவங்களுக்கு. அதே போல தான் தமிழ்நாட்டையும் வந்து அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க, குடி போதையை கொடுத்து. சீமா மாமாக்கு எங்களுக்கு கஷ்டப்படுறாரு. நாங்கள் சீமா மாமா ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு ஓட் பண்ணணும். சீமா மாமா எங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக செய்கிறார். அப்போ நாங்கள் அவருக்கும் ஹெல்ப்பாக செய்யணும். அவருக்கு சீமா மாமா தான் தமிழ்நாடு வச்சிருந்தார். அப்போ விஜய் வந்து ஏற்க போகிறாராம். நாங்கள் சீமா மாமாக்கு தான் ஓட் பண்ணணும். மற்ற அவர் சீமான் மாமா தான். சீமா மாமா வந்து எங்களுக்கு கஷ்டப்படுறார். நாங்கள் போராடணும். அவர் கணக்க கஷ்டங்கள் வச்சிருக்கிறார். நாங்கள் அவர் ஒரு ராஜாவா வச்சிருக்கிறோம். மாமா சீமா மாமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவே. நாங்கள் எங்களுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணணும். புள்ளியிலேயே தமிழ் தேசியம் வந்துவிட்டது. நம் அண்ணன் சொல்வார், மேலை தேசத்திலிருந்து எந்த ஒரு கருத்து வந்தாலும் அதை நம் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று. நாங்கள் மேலை தேசத்திலிருந்து பதிவு செய்கின்றோம். தமிழக உறவுகளை, விவசாயி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம் இனம் செத்து போச்சு, நம் மொழி செத்து போச்சு. அந்த மண், அந்த இனத்தையும் மொழியையும் மீட்பதற்கு நீங்கள் விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் கூடியிருக்கின்ற இந்த நாட்டின் மக்கள் தொகையை காட்டிலும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது அதிகமானது. தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமையேற்று உண்மையின் நேர்மையுமாக அந்த நாட்டை ஒருவன் ஆண்டால் அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு இன்னொரு பிரித்தானியாவாக மாறிவிடும். அந்த அடிப்படையிலே அந்த உண்மையான, அந்த நேர்மையான, அந்த ஆற்றல் உள்ள சக்தியான எங்கள் அண்ணன் சீமானை ஒவ்வொரு தமிழக உறவுகளும் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே முன்னெடுப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, நம் மொழியை, நம் மக்களை கொந்தளித்த திராவிட அடித்தளத்தை தகர்த்தெறிய வேண்டும். இரண்டாவது, எங்கள் தத்துவத்தின் வெற்றிக்கு குறுக்காலை ஓடி வருகின்ற அந்த திரை நட்சத்திரமான விஜயின் அரசியலை அம்பலப்படுத்த வேண்டும். மூன்றாவது, தமிழ் தேசிய தத்துவம் நாம் தமிழர் கட்சி வெல்ல துணை நிற்க வேண்டும். இதில் நாங்கள் 16 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல கட்டி உயர்த்தி உயர பிடித்த அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை வெல்ல விடாமல் குறுக்காக ஓடி வருகின்றது இந்த விஜய் என்கிற ஒரு தற்குறி.
ஒரு கூத்தாடி, ஒரு சில்லறைத்தரமான அரசியல் பேசுகின்ற இந்த நடிகர். இந்த நடிகனிலே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு வஞ்சம் உண்டு. என்னுடைய ஊர்காரி, என்னுடைய உதிரன், எங்களுடைய ஈழத்து சகோதரி சங்கீதாவை, எங்கள் பிள்ளை சஞ்சய், எங்கள் மகள் திவ்யா, இந்த 3 பேரையும் அந்த மகளிர் தின நிகழ்ச்சியிலே விஜய் அவர்கள் சொல்கின்றார், வேத்து கிடையாது என்று. உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம், என்ன காரணத்துக்காக அவர் அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று நான் என்னளவில் உணர்கின்றேன் என்றால், அந்த நிலத்திலே சங்கீதாவும் சஞ்சயும் திவ்யாவும் ஒரு அகதியாக இவர் பார்க்கின்றார். இப்போது நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன். அந்த 3 நாம் தமிழர் கட்சி லட்சோப லட்சம் சொந்தங்கள் உறவுக்காரர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றோம். உலக தமிழர்கள் நாங்கள் அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்போம். இவ்வாறு தன் தந்தை மீது வழக்கு போடுகின்ற, தன் குடும்பத்தை பற்றி அக்கறை காட்டாத ஒரு தற்குறித்தனமான இந்த நடிகன் 50,000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரம்பரியம் மிக்க எங்கள் இனத்தை தான் தலைமையேற்க வருகின்றோம் என்பது மிகவும் வேடிக்கையானது, கேளிக்கையானது. ஆகவே தமிழ்நாட்டு உறவுகள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு